டயகம மேற்கு முதலாம் பிரிவில் தீயினால் சேதமடைந்த வீடுகளில் உள்ளவர்கள் பொது இடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான ருவன் வணிகசேகர குறிப்பிட்டுள்ளார். இந்த தீயினால் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் அதிகமானோர் நிர்கதியாகியுள்ளனர். டயகம மேற்கு லயன் குடியிருப்பில் நேற்றிரவு பரவிய தீயினால் 22 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நேற்று 7:45க்கு டயகம வெஸ்ட் செகண்ட் டிவிஷன் 1 நம்பர்ல தீ நிமிஷம் கோலனால பட்டுச்சு. பட்டகைக்கு அவங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த வீட்டுக்காரவங்க. அதனால அவங்க போன கைக்கு ஆளுங்க மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் பார்த்த கைக்கு எங்களுக்கு தீ அனுப்பிக்க முடியாத கட்டத்தில் இல்லை. போலீஸ் வந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சுக்க இல்லை. 1 டிசைன் பாடசாலையிலையும் மண்டபத்தையும் தான் 130 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவருக்கு வேற யாருக்கும் இன்னும் வந்து பார்க்கல. இப்பதான் மக்கள் வந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த வீடுகளை வந்து தனித்தனியாக அமைச்சு கொடுத்து கொள்ளும் அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நீங்கள வாழ்க்கையில இப்படி ஒரு சமூகம் நடந்ததே இல்லைங்க. எங்களை உயிர் தப்புன்னு போதும் எங்களுக்கு. ஒண்ணுமே தெரியாது. நெருப்பு பிடிச்சி வரதான் எங்க பிள்ளைங்களாலும் போயிருச்சு, சாமான் போயிருச்சு. நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. எங்களுக்கு நாங்கள் தப்பிச்சு வந்திருக்காரு. மின் ஒழுக்கு காரணமாகவே குடியிருப்பில் தீ பரவியிருக்க கூடும் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை இன்று ஆரம்பிக்க உள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் வணிகசேகர சுட்டிக்காட்டினார்.